அன்பு தம்பி விஸ்வா சென்னையிலேருந்து, வக்கீல் விஸ்வா சென்னையிலேருந்து, அவருக்கும் வணக்கங்கள் சொல்லிட்டு, இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அண்ட் திருச்சியிலேருந்து இந்து அவங்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு, இந்த 212வது தலைப்பு இது வந்து திருமுருகாற்றுப்படை அரும்பெறல் மரபின் பெரும்பேர் முருகா அப்படிங்கிற தலைப்புல திருமுருகாற்றுப்படைய நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஏற்கனவே பல செஷன் நம்மளோட இணைஞ்சு நம்ம குழு இந்த ஆத்மகமலம் அகரவழி குழுவோட ஒரு முக்கிய அங்கத்தினராகவும் இருக்கிற இந்த வீட்டில் ஒழிக்க சுபிக்ஷமோட குழு அங்கத்தினராகவும் இருக்கிற புலவர் தி விஜயசுதா சகோதரின் தான் எப்பயும் அழைக்கிறது வழக்கம். சிங்கப்பூர்ல இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நம்மளோட இன்னைக்கு அவங்க திருமுருகாற்றுப்படை நம்மளை எல்லாரும் அந்த கடல்ல ஆழ்த்துறதுக்காக அவங்கள இருக்கரம் கூப்பி வரவேற்று சபை உங்களோட படைக்கிறேன். நன்றி. குரல் தெளிவா இருக்க சகோ? கண்டிப்பா. திகடச்சக்கர செம்முக மைந்துலோன் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் யான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளுடைய ஆத்ம கமலம் அகர ஒளி ஆன்லைன் சத்சங்கம், அதாவது பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கால் என்ற ஒரு வரி வரும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவர்களுடைய திருவாசக வரிகள். அதற்கு சான்றாய் இறைவனின் புகழ் பாடவும் அவன் அருள்மொழிகளை பேசவும் பக்தி பரவசத்தால் திளைக்கவும் மட்டுமே தளமமைத்து கொடுத்திருக்கும் இந்த அகரவொளி ஆத்ம கமலம் ஆன்லைன் சத்சங்கத்தை சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வாரம் வாரம் ஒருவரை ஏற்பாடு செய்து உலக அளவிலிருந்து ஏற்பாடு செய்து பேச வைப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. நம்ம பார்ப்பதற்கு கலந்து கொள்ளும் பொழுது மிக சாதாரண விஷயமாக தெரியும். அது பல்வேறு நாடுகளிலிருந்து ஒருங்கமைத்து ஒரு பேச்சை வாரம் தொடரச் செய்வது என்பது சாதாரண விஷயமே இல்லை. அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் அந்த சிவனைய செல்வர்களுக்கும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் குகநேய செல்வர்களுக்கும் ஆன்மீக செம்மல்களுக்கும் சமய பெரியோர்களுக்கும் என் தாய் வழி உறவர்களுக்கும் மற்றும் என் பெற்றோருக்கும் என் குடும்பத்தாருக்கும், அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா தலைப்புலையும் எல்லா இடங்கள்லையும் பேசுகிறீங்க, ஆனால் முருகனை பற்றி மட்டும் எங்களுடைய சத்சங்கத்தில் பேசவே இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் என்னை சண்டை போடுறது பூர்ணிமா தான். நான் சொல்லுவேன், அப்பா எல்லாரையும் பற்றி ஓரளவு எனக்கு ஏதோ இந்த அடியவளுக்கு ஏதோ அங்கங்கே படிச்சிருக்கேன் தெரியாமா, முருகனை பற்றி எனக்கு எந்த செய்தியுமே தெரியாது, என்னை எப்படி நீங்கள் பேச கூப்பிட்றீங்க அப்படின்னு நான் அடிக்கடி பூர்ணிமாட்ட சொல்வது உண்டு. அதாவது எந்த ஒரு இறைவனும் ஒருவனை ஆட்கொள்கின்ற நிலை என்று ஒரு நிலை வர வேணும். அது வந்தால் மட்டும்தான் அந்த, அதாவது படித்தறிவது கேட்டறிவது முக்கியமல்ல, அனுபவத்தால் அறிவது, அறிந்தால் மட்டுமே அந்த இறைவனை பற்றி பேச முடியும். அப்படி எனக்கு அனுபவத்தின் வாயிலாக முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட நிலை, இந்த அடியவளுக்கெல்லாம் அது நிலை கிடைக்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் கருதுவது அப்படி ஆட்கொள்ளப்பட்டதனால்தான் அந்த முருகன் பால் அவனுடைய அருள் வழங்கும் வள்ளலாய் இருக்கின்றானே அப்படின்னு அவன் பால் உருகியதன் மறுநொடி அந்த முருக பக்தியான, அதாவது நேற்றைக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆள்லாம் நாங்கள். இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து அறுபடை வீட்டுக்கு அடுத்ததாக எண்ணப்படும் அந்த திருவிடைக்களி என்று சொல்வார்கள். அந்த ஊரில் அந்த இறைவனை வணங்கியதன் பின் அந்த வேலின் மகிமையும் முருகவேல் மகிமையும் என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து வருதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி இந்த தலைப்பிற்கு அடிகோலிய, அதனால தான் நான் அப்போ தான் அண்மையில் ஒரு கோயிலில் பேசினேன். கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு கண்டிப்பாக சத்சங்கத்துலேயும் நீங்கள் பேசணும் அப்படின்னு அவங்களே நாளை குறித்து கொடுத்து என்னை அழைச்சதுக்கு அவர்களுக்கும் சரி மற்றும் அனைவருக்கும் சரி என்னுடைய பணிவான வணக்கத்தினை அவரவர் பாத கமலங்களில் செலுத்தி என்னுடைய பணிவான வணக்கத்தினை நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை இதற்கெல்லாம் உட்காரணும்னு யாருக்குமே நேரமும் வாய்ப்பதில்லை, காலமும் வாய்ப்பதில்லை, அதற்கான சூழலும் வாய்ப்பதில்லை. இருந்தாலும் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான
வணக்கம், நன்றி. சரி, இன்றைக்கு நான் என்ன பேச எடுத்திருக்க தலைப்பு வந்து திருமுருகாற்றுப்படை. நிறைய பேருக்கு தெரியும், ஏன் எப்போ பார்த்தாலும் திருமுருகாற்றுப்படையே நீங்கள் சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்கிறீங்க சகோதரி அப்படின்னு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கேட்பதுண்டு. திருமுருகாற்றுப்படை என்பது சங்க இலக்கிய நூலான 10 பாட்டில் ஒன்று. முதல் பாடல் திருமுருகாற்றுப்படை. அதாவது பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, விரலை ஆற்றுப்படை என்று நிறைய ஆற்றுப்படை இருந்தாலும் முதன்மையாக வைத்து போற்றப்படுவது பக்தி இலக்கியங்கள் எல்லாவற்றிற்கும் முன்னோடின்னா அந்த திருமுருகாற்றுப்படை தான். அதில் வரக்கூடிய ஒரு வரி, அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருக. அந்த தலைப்பில் தான் இன்றைக்கு இந்த அடியவளுக்கு, இந்த சிறியவளுக்கு ஏதோ அங்கங்கே கேட்டறிந்த செய்திகளால் நான் அனுபவத்தில் உணர்ந்த தகவல்களை தான் இன்றைக்கி இந்த சத்சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்ல வர்றேன். அதனால் ஆன்றோர் சபை, நான் ஏதேனும் பிழைகள் செய்திருப்பேன், ஏதாவது தவறுதலாக ஒரு செய்தி சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு நான் இன்றைக்கு இந்த பேச்சை நான் தொடங்குகின்றேன். சரி, முருகப்பெருமான் எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. அருள் தரும் வள்ளல் அப்படின்னு சொன்னால் மிகையாகுமா? அருள் தரும் வள்ளலாய், கண்கண்ட தெய்வமாய், கலியுக வரதனாய், தகப்பனுக்கே புத்தி சொன்ன சாமிநாதனாய், அமரர் இடம் தீர சமரம் புரிந்த குமரனாய், ஞானத்தின் வடிவாய், அறிவு கடலாய், கற்றவர் கல்லாதவர் என்ற பாகுபாடின்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தவர் அந்த தேசத்தவன் கிடையாது. இனம், மொழி, மதம், நாடு, தேசம் எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு வேற்று கிரகத்தில் இருந்தால் கூட யாராவது முருகனை வழிபடுவாங்க. அப்படி அனைவரின் உள்ளத்திலையும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றான் என்றால் அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முருகா முருகா முருகா. இன்னைக்கு போய் அறுபடை வீடுகளில் போய் பாருங்களேன். அவனுடைய, அதாவது முருகனுடைய ஆட்டம் தவிர அந்த பக்தர்கள் போடும் ஆட்டம். ஏன்னா அப்படி அருள் வழங்கி நமக்கு வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றான் அந்த முருகப்பெருமான். அதை யாராலையுமே மறுக்கவே முடியாது. இப்படி அவனை கண்கண்ட தெய்வம், கலியுக வரதன் ஏன் எல்லாரும் போட்டுறாங்க? நம்ம யோசிச்சு பார்த்துருக்கலாம். இவ்வளோ நாள் இல்லை, இன்னைக்கு எல்லாரும் முருகா முருகான்னு ஒரு 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 சொற்பொழிவில் கூட அழகாக சொன்னாங்க. இப்போ முன்னாடி வாராகி வாராகின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த அலை போயிடுச்சு. இப்போ முருகன் முருகன் முருகன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இந்த அலை என்றைக்குமே நீங்காது. அதற்கு காரணம் என்னவென்றால், வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபடன்னு ஒரு திருமுருகாற்றுப்படையில் ஒரு வரி வரும். அதாவது அடியார்கள் என்ன வேண்டுறாங்களோ அதை எப்படியே தரக்கூடியவன் முருகப்பெருமான். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுவதும் தருவோயினின்னு சொல்லுவாங்க. அப்போ வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அடியார்கள் என்ன வேண்டுகின்றார்கள் அதை அப்படியே அள்ளி தருகின்ற கருணை வள்ளல் அவன். நம்ம நினைப்போம் இன்னைக்கு மனிதனாக பிறந்து நம்ம அனுபவிக்கிற துன்பங்களாக இருக்கட்டும், வெளியில் சொல்ல முடியாத துன்பங்களாக இருக்கட்டும், தொல்லைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லி மாளாது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னாங்க. அப்படி மானிடராய் பிறந்தாலும், இன்றைக்கு இயந்திர யுகத்தில் வாழ்ந்தாலும், வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும் கூட மனிதனுக்கு வந்து இயந்திர கதியில் வாழ்வதனால் நிறைய துன்பங்கள், தொல்லைகள், இடர்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ அவன் வந்து மனம் விட்டு கதறி அழக்கூடிய எல்லா தெய்வங்களில் அழுதாலும் கூட உடனே ஒரு கால் நினைக்கின் இருகால் தோன்றுமா. முருகா என்று ஒரு கால் ஒரு தடவை நினைச்சுன்னா அவன் இருகால் தோன்றுமா. அப்படிப்பட்ட தெய்வமாக இருப்பது மட்டுமல்ல, 2 பாடல்களை சொல்லிவிட்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். அதாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வரும். நீ என்ன செய்தாலும் சரி, அரசன் வீட்டு பிள்ளையாக பிறந்தாலும் சரி, நீ செய்த நல்வினை தீவினையின் பயனாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அமையும் என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொன்ன வரிகள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அப்படி நம்மளுக்கு ஊழ்வினை பயன் நம்மளை அனுபவிக்க விடாமல் நமக்கு வந்து தடையா அப்படி நின்னாலும் கூட முருகப்பெருமானை வணங்கிய அடியவர்களுக்கு அவன் என்ன செய்வானாம்? எடுப்பானும் என் தலைமேல் அயன் தீட்டும் எழுத்தனைத்தும் விடுப்பானும். அதாவது என் தலையெழுத்தில் பிரம்மா என்ன எழுதி வச்சிருந்தாலும் சரி, எடுப்பானும் என் தலைமேல் அயன் தீட்டும் எழுத்தனைத்தும் விடுப்பானும், எங்குமே கிடைக்காத இன்பக் கடல் கிட்டி நிற்க விடுப்பானும், யாய்க்குமே வினை போக முட்டி மெய்ஞான செல்வம் கொடுப்பானும், நீ இல்லையோ முருகா என் குலதெய்வமே. அடப்போய, எனக்கு பிரம்மன் என்ன எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, அதை கெடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் இன்றைக்கு மக்களிடத்தில் நம்பிக்கை வந்திருக்கிறது. அதனால்தான் அனைவரும் முருகனை கைகூப்பி கொண்டாடுகின்றார்கள்.
நான் தினமும் திருநீர் இட்டிக்கொள்ளும் போது சொல்லக்கூடிய ஒரு பாடல். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் புலில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். நான் இங்கே சத்சங்கத்தில் கூட அந்த வரிகளை சொல்லியிருக்கேன். அவன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், எங்கு அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு. என்னுடைய அதாவது ராமாயணம் அடிக்கடி இந்த இடத்துல பேசியிருக்கேன். ராமாயணத்தில் ஒரு வரி வரும், சீதா பிராட்டி வந்து ஜனகனுடைய மகளாக பிறந்தாலும் கூட ராவணனால் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ வந்து அவளுடைய தற்கொலைக்கு இனிமே வாழக்கூடாது என்று தற்கொலைக்கு செல்ல முயல்கின்றாள். அப்பொழுது அனுமன் அங்கு வருகின்றான். அப்பா எனக்கு ஜனகன் இல்லையா, நீ இன்னுமே எனக்கு தாயும் தந்தையும் நீதான் அப்படின்பா. என்னடா ராமாயண வரிகளோடு எனக்கு ஒப்புமைப்படுத்துறேன். எனக்கு அந்த வரி தான் ஞாபகம் வந்துச்சு. அப்பா வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத, அதாவது எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வசதிகள் இந்த ஊரில் கொடுத்துருந்தாலும் கூட நம்ம முன்வினை பயன் காரணமாக நம்ம அனுபவிக்கும் துன்பங்களுக்கு வந்து என்னைக்கிடா முடிவு கிடைக்கும்னு நினைப்போம். அப்படி என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது இப்போ அந்த முருகப்பெருமான், அப்பா நீ தாண்டா என் தாயும் தந்தை, என்னை பெற்றெடுத்தவர்கள் இருந்தாலும் கூட எனக்கு தாயும் தந்தையுமாக இன்றைக்கு நிற்கக்கூடியவன் நீனு. இது மாதிரி எத்தனையோ பேர் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு முருகா முருகா நம்ம நினைப்போம், என்ன இன்னைக்கு முருகா அலைகள் எல்லா இடத்துலையும் எழுந்திருக்கின்றதேன்னு. அதற்கான ஒரு விடையாக, ஒரு சிறு பகுதியாகத்தான் இந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் அனுபவத்தில் உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இந்த முருகனுடைய இப்படி எல்லோரும் போற்றக்கூடிய அந்த முருகனுடைய வழிபாடு எப்போ தொடங்கப்பட்டது, ஏன் வந்து முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு நிறைய வைக்கிற குற்றச்சாட்டு, அவர் ஒரு தமிழ் கடவுள் அப்படின்னு வைக்கிற குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்களேன், பூமியோடைய தோற்றம் எப்படின்னா, பூமி வந்து சூரியனிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு பிளம்பு துண்டம். அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இறுகி குளிர்ந்து பாறையாக உருவானுச்சான். அதாவது முதல்ல இந்த உலகத்துல மலைகளும் குகைகளும் தான் இருந்துதான், நிலப்பரப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் புறப்பொருள் விண்பான் மாலையில ஒரு வரி வரும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. அதாவது பாறைகளும் பாறை குகைகளும் தோன்றிருச்சா, ஆனா மண் தோன்றலையா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடியா. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. மலை குகைகளில் தான் மக்கள் வசித்திருந்திருக்கார்கள். அப்படி தொல் பழங்குடி மக்களாக தமிழ் குடிமக்கள் கண்ட தனிப்பெரும் கடவுள் முருகப்பெருமான். எப்படின்னா, இந்த நில உலகத்தினை வந்து 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து முருகனுடைய வழிபாடு எப்படி இருந்திருக்கு, அவனுடைய தொடக்கம் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நேற்றைக்கு நாம் அல்ல. அப்போ 4 நிலங்களாக பிரித்திருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அந்த பாலைவனம் என்பது வந்து குறிஞ்சியும் முல்லையும் முறைமையிர்த்திருந்து பாலை என்ற ஒரு வடிவம் கொள்ள, பாலைவனம்ன்றது அப்புறம் தான் வந்தது. அப்போ அந்த 4 நிலமாக பிரித்தார்கள். அந்த 4 நிலங்களுக்கும் உரிய தெய்வங்கள்னு ஒரு தெய்வங்களை படைச்சாங்க தமிழன். ஒவ்வொரு நிலத்திற்கும் இந்த தெய்வம்னு. அப்போ முதலில் தோன்றியதும் உயர்ந்ததுமான அந்த மலையும் மலை சார்ந்த இடத்திற்கு குறிஞ்சின் பெயர் வச்சாங்க. அந்த குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனாக வழிபடும் கடவுளாக அவங்க வைத்தது அந்த முருகப்பெருமானை தான். பாருங்க, அந்த உலகத்தை 4 நிலமாக பிரித்து அதில் முதல் நிலத்திற்கு முருகப்பெருமானை அவர்கள் கடவுளாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த முருகன் மீது எவ்வளவு பேரன்பு அவர்களுக்கு. சேயோன் மேய மைவரை உலகம்னு சொல்லுவாங்க தொல்காப்பிய நூற்பா. அதாவது அகத்தியம் என்ற இலக்கண நூலுக்கு அடுத்தபடியாக வந்தது இந்த தொல்காப்பியம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எதற்காக இந்த பாடல் வரிகள் இந்த செய்திகள்லாம் நிறைய சொல்கிறீங்க அப்படின்னா, பல பேருக்கு அது வந்து தெரியவே இல்லை. நம்ம தமிழ் மொழி எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு தொன்மையான மொழி, அதில் எத்தனை இலக்கண நூல்கள் இலக்கியங்கள் இருக்கின்ற நம்ம போய் மற்றவங்கள்ட்ட கையேந்திட்டு நிற்கிறோமே அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து முருகன் கோயில் எந்த கோயிலில் விளக்கு போட்டால் நல்லது, எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரம். நான் வந்து ஜோசியக்காரி அல்ல, நான் வந்து தமிழ் பாடம் படித்த ஒரு புலவர். அப்போ எனக்கு தெரிந்த செய்திகளை, கற்றறிந்த செய்திகளை நான் சொல்ல முடியும். அப்போ சேயோன் மேய மைவரை உலகம்ங்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரிசர்ச் மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கு மக்களுக்கு வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரிசர்ச்சாக எடுத்து சொன்னால் தான் நம்புவாங்க. இப்போ சேயோன் மேய மைவரை உலகம்னு என்று தொல்காப்பியத்தில் ஒரு வரி வரும். அப்படின்னா சிவந்த நிறமையுடைய சிவந்த வேலினை உடைய முருகப்பெருமான் மலையையும் மலை சார்ந்த இடத்தையும் விரும்பி தங்கக்கூடியவன் என்று அந்த வரி நமக்கு பொருள் சொல்லுது. அப்போ
எந்த பொருளையும் விட, எல்லா பொருள்களையும் விட உயர்ந்தது மலை. அந்த மலை சிகரத்தில் வைத்து முருகனை வைத்து போற்றிருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? எல்லோரையும் விட சிறந்தவன் முருகப்பெருமான் என்று தமிழன் நினைத்ததனால்தான் அவனை மலைக்குகையில் உச்சியில் வைத்து கொண்டாடி இருக்கின்றான். நம்ம ஒருபோதும் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த இடத்துல தான் வாழ்ந்திருந்தார்கள் மக்கள் என்று சொல்கிறோம் நம்ம. அப்படி வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு இயைந்து தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க இயற்கையை புறந்தள்ளி விட்டு வாழல. இன்னைக்கெல்லாம் நம்ம இயற்கையை தள்ளி விட்டு தான் வாழ்றோம். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியல. அன்றைக்கு கொடுத்து வச்சவங்க இயற்கையோடு வாழ்ந்திருக்காங்க. அப்ப குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன், கோலமிகு குமரன் இருந்ததாக இயற்கையே குமரனாக அவன் வழிபட்டாங்க. அவங்க கடற்பரப்பை பார்த்தாலும் சரி, சூரிய ஒளி பிழம்பை பார்த்தாலும் சரி, ஒரு ஒளி கதிரை பார்த்தாலும் சரி, அவங்க முருகனாவே பார்த்தாங்க. திருமுருகாற்றுப்படையில அழகா ஒரு வரி வரும். இந்த உலகம் ஓப்ப வளநேர்வு திரிதரு பலர்ப்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன்விலங்கு அவிரொளி. ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த உலகத்துல பலரும் போற்றும்படியாக எப்படி சூரிய பகவான் தோன்றுகின்றாரோ அதுபோல இருக்கின்றானா முருகப்பெருமான். அவனுடைய ஒளி இந்த உலகெங்கும் அந்த ஒளிக்கற்றைகள் வீசுகின்றதாம். அப்படி அத்துணை சிறந்தவனாக முருகப்பெருமான் விளங்கி கொண்டிருக்கின்றானாம். திருமுருகாற்றுப்படையில் முதல் 3 வரிகள் இப்படித்தான் வரும். அப்ப இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த இயற்கையை சொல்லியே அந்த இறைவனை அறிமுகப்படுத்திய முதல் பெருமைக்குரியவர் நக்கீரர் தான். நக்கீரர் யாருக்காவது தெரியுமா? நக்கீரருடைய கதை எல்லாருக்கும் தெரியும். மதுரையம்பதியில் வசிக்கக்கூடிய உங்களுக்கு, திருவிளையாடற் புராணத்தில் ஊறி திளைத்த உங்களுக்கா தெரியாது? அப்ப இங்க இந்த நக்கீரருடைய அறிமுகத்தை சொல்லிட்டு இந்த திருமுருகாற்றுப்படையை நம்ம உள்ளர போகலாம். ஏன் நான் எப்பவுமே திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய அந்த முருகனை பற்றிய திருநாமங்களை படிங்கன்னு சொல்றேன். நான் இன்னைக்கு திருப்புகள்ல படிக்கிறோம், எத்தனையோ கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி நிறைய படிக்கிறோம். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது இந்த திருமுருகாற்றுப்படை. அப்ப பாருங்க, எல்லா நூலுக்கும் முதல் வித்தாக இருப்பது இந்த திருமுருகாற்றுப்படை தான். அப்ப தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் இந்து தர்மத்திற்கும் உள்ள ஆழமான தொடர்பை காட்டுவது இந்த திருமுருகாற்றுப்படை. அப்ப அதுல வரக்கூடிய சில திருநாமங்களை சொன்னா அந்த முருகனையே நேரில் கண்டதற்கு சமமா. அப்படிப்பட்ட நூல் அந்த திருமுருகாற்றுப்படை. சரி, அதனாலதான் சொல்லுவாங்க, நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்றுப்படையை முற்கோல நாடோறும் சாற்றினார். மா முருகன் மனக்கவலை தீர்த்து அருளி தான் நினைத்த எல்லாம் தரும். மா முருகன் மனக்கவலை மாற்றருளி தான் நினைத்த எல்லாம் தரும். யார் ஒருவர் திருமுருகாற்றுப்படையை தினமும் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுடைய மனக்கவலையை மாற்றி அருளுகின்ற மருந்தாக முருகப்பெருமான் விளங்குவான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா தமிழ் கடவன் முருகன். அதாவது தமிழ் என்றாலே ஓடி வந்து விடக்கூடியவன் முருகப்பெருமான். அப்பா, அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு இந்த திருமுருகாற்றுப்படையை எவர் ஒருவர் பாடினாலோ உடனடியாக அவர்களுக்கு எல்லாவித மனக்கவலை மாற்றருளி தான் நினைத்த எல்லாம், என்ன நினைச்சிட்டு நீங்க அந்த பாடலை படிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாமே இது கண்கண்ட உண்மை. இது கண்கண்ட உண்மை. நிறைய பெரியோர்கள் தங்களுடைய நூல்களில் குறிப்பிட. ஆனா நம்ம என்ன பண்றோம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது, அதனுடைய மொழிநடை எனக்கு புரியல, அதனால என்னால் படிக்க முடியாது என்று நம்ம விலகி விடுகிறோம். நல்ல செய்திகள்லாம் இப்படிதான் நம்ம விட்டுட்டு வரோம். அதற்காகத்தான் இன்னைக்கு நான் திருமுருகாற்றுப்படையில் அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக அப்படின்னு நான் எடுத்தேன். சரி, இப்ப இந்த நக்கீரர் அறிமுகம் எல்லாருக்கும் தெரியும். நக்கீரர் பற்றி திருவிளையாடற் புராணத்தில் அந்த மதுரையம்பதியை ஆண்ட மாறன் பாண்டியன் என்ற அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது இளவேனில் காலத்துல வெம்மை, அதாவது ரொம்ப சூடா இருக்கிற நேரத்துல ஒரு சோலையில கூடியிருக்கான். அப்ப தன்னுடைய மனைவியை பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மனம் வந்திருக்கு. இது சோலையில் உள்ள மனம் அல்லவே, இது என்ன ஒரு வித்தியாசமான மகனமாக இருக்கின்றது அப்படின்னு நினைக்கும் போது அப்ப தன்னுடைய மனைவியின் கூந்தலில் இருந்து வருகின்றது அந்த மனம்தான். அப்ப அவனுக்கு ஒரு சந்தேகம், இதை யாராவது தீர்த்து வைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படுவதாக பொற்கிளி பறை அறிவிக்கின்றான்.
அப்பொழுது அந்த சுந்தரேச பெருமானுக்கு மதுரையம்பதியில் சுந்தரேச பெருமானுக்கு பூசை செய்யக்கூடியவன் தருமி என்ற அந்தணன் பிரம்மச்சாரி. அவனுக்கு நெடுங்காலமாக திருமணம் ஆகவில்லை. அதனால அவன் ரொம்ப மனக்கவலையில் இருக்கான். அப்போ அவன் ஆலவாய் பெருமானிடம் வேண்டுகிறான், அப்பா எனக்கு திருமணம் நடந்தாதானே நான் வழி வழியா உனக்கு பூசை செய்ய முடியும், என்னை இப்படி பாடாப்படுத்துறியே என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த செய்யுள் பற்றி பறை அறிவிக்கப்படுகிறது. உடனடியாக ஆலவாய் பெருமானும், அந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இந்த திருமுருகாற்றுப்படை தோன்றுவதற்கு வித்தாக அமைந்ததுன்றதுனால இந்த நிகழ்வை நான் சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போகலான்னு பார்க்குறேன். அப்போ உடனடியாக தருமிக்கு ஆலவாய் பெருமான் அந்த பாடலை கொடுக்கின்றான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பைலியது கெளிய நட்பின் மயிலியல் செறிவை ஏற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. அதாவது ஒன்றும் இல்லைங்க, வண்டே நீ எல்லா இடத்துலையும் பூக்களை சென்று பூக்களுடைய மனத்தை பற்றி நன்றாக உணர்ந்திருக்கின்றாய். அப்போ பெண்ணுடைய கூந்தலுக்கு இணையான ஒரு மலர் ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதா இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடலை ஆலவாய் பெருமான் எழுதி கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷம் பாண்டிய மன்னனுக்கு. ஏன்னா அகத்துறை பாட்டலில் ஒரு பாடல் இது மாதிரி வருது. அகத்துறை பாட்டில் இது மாதிரி ஒரு பெண்களுடைய கூந்தலோடு தொடர்புடைய இயற்கை மனம் உண்டு. நற்குடியில் பிறந்த பெண், அப்போ எல்லா பெண்களுக்கும் உண்டு. நற்குடியில் பிறந்த பெண்கள்னாவே நற்குடியில் பிறந்தவர்கள் தான். அப்போ ஆண்கள் இல்லையான்னு நீங்கள் கேட்காதீங்க. அப்போ நற்குடியில் பிறந்த எல்லா பெண்களுக்கும் மனம் உண்டு என்று அவன் அறிந்து அந்த 1000 பொற்காசுகளை அள்ளி கொடுக்கின்றான். அப்பா தருமி எடுத்துகிட்டு போகணும். தருமி அந்த பொற்கிளியை கிழிக்க முற்பட முன் அங்கே வருகிறார். பாட்டில் குற்றம் உள்ளது, நக்கீரர் பெருமான் அங்கே வர்றார். அப்போ தருமிக்கு நடுங்கி போய்விடுகிறது. இது யார் எழுதி கொடுத்த பாடல்? ஆலவாய் பெருமானே எழுதி கொடுத்த பாடல். ஓடுகிறான், பெருமானையே அழைத்து வருகின்றான். அங்கே சுந்தரேச பெருமாள் புலவர் வேடத்தில் வருகின்றார். பொருட்குற்றமா சொற்குற்றமா உங்களுக்கு அதெல்லாம் நம்மளால் நடித்து காட்ட முடியாது என்று கேட்கின்றான். இப்படியாக அவர்களுடைய உரையாடல் செல்கிறது. கடைசியாக சரி, பாண்டிய மன்னனுடைய மனைவிக்கு தான் இயற்கையாக மனம் இல்லை என்று சொல்கின்றார். முப்பெரும் தேவி ஆகிய அலைமகள் மலைமகள் கலைமகள் அவர்களுடைய கூந்தலுக்கும் இயற்கை மனம் இல்லையா? இல்லை என்று உரைக்கின்றான் நக்கீரர் பெருமான். அப்ப முப்பெரும் தேவியரை முப்பெரும் அந்த சக்திகளை அவமதித்த நிந்தித்த அந்த நக்கீரனுக்கு பாடம் புகட்டுவதற்காக சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்கின்றார். வெந்தளல் புறப்படுகின்றது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கிறார் நக்கீரர். அப்ப அவருடைய வெந்தளல், சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட வெந்தளல் அந்த நக்கீரரை சுட்டு எரிக்கின்றது. உடம்பெங்கும் தொழுநோய். பொற்றாமரை குளத்தில் போய் விழுகிறார். விழுந்து எழுந்தாலும் கூட உடம்பெல்லாம் தொழுநோயால் அவதி உறுகிறார். வெம்மை தாங்க முடியாமல் கதறி அழுகிறார். சிவபெருமானிடம் ஓடுகிறார். நீ கைலைக்கு சென்று வணங்கினால்தான் உன் நோய் நீங்கும் என்று அசரீதி கிடைக்கின்றது. உடனடியாக மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு செல்கின்றார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான அதாவது முருகனுக்கும் தமிழுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது என்பதை, அதாவது இது என்ன புராணத்துல வருதா, திருப்பரங்கிரி புராணத்துல இந்த செய்தி வருது. முருகனுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு எப்படி நக்கீரரை முருகப்பெருமான் ஆட்கொண்டான். அப்ப சிவபெருமான் தண்டனை கொடுத்துட்டாரு, அதை நீங்கிறதுக்காக அவன் கையிலே போயிட்டு இருக்கார் நக்கீரர் பெருமான். அப்போ முருகப்பெருமான் இந்த இடத்துல ஆட்கொள்ள வேண்டிய நிலை வருகிறது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் முருகப்பெருமானுக்கும் தமிழுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்குன்னு. குருமுனிக்கு தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுத்ததே முருகப்பெருமான் தான். தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தது சிவபெருமானாக இருந்தாலும் இலக்கண இலக்கிய வளங்களை சொல்லி கொடுத்தது அந்த முருகப்பெருமான் தான். 7 கடலையும் உள்ளங்கைக்குள் அடக்கக்கூடிய அந்த குரு முனிவனான அகத்தியனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவர் நம்ம முருகப்பெருமான். அது மட்டும் இல்ல, உக்கிர பெருவெழுதியாய் தமிழ் சங்கத்தில் தமிழ் ஆய்ந்த நிலையும் இந்த முருகப்பெருமான்றாங்க. நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொய்யாமொழி புலவர்னு ஒரு புலவர் இருப்பாரே, கோழி ஆகிய சிவபெருமானை பாடிய வாயால் குஞ்சாகிய முருகப்பெருமானை பாட மாட்டேன் என்று அவர் தவம் பூண்டிருப்பார். அப்படிப்பட்ட புலவர் பொய்யாமொழி புலவர். அவரையும் நல்வழிப்படுத்தி அவருக்கு முட்டை என்ற ஒரு சொல்லை கொடுத்து வெண்பா பாட வைத்து ஆட்கொண்டவன் முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொருவரையும் தமிழால் அடக்கியவன் முருகப்பெருமான். இப்போ ஔவையார்ட்ட போய் பாருங்க, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, இனியது எது கொடியது எது பெரியது எது என்று அவரிடம் விவாதித்து அவருடைய தமிழ் பாமாலை கேட்டு பருகியவன் முருகப்பெருமான். இப்போ இப்போ குறுகிய அதாவது அண்மையிலன்னு சொன்னா ஒரு 150 ஆண்டுகளுக்குள்ள
ஒரு செங்கல்வராய பிள்ளைன்னு ஒருவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு எப்பவுமே முருகன் கோயிலுக்கு சென்று, இது வந்து புத்தகத்தில் உள்ள செய்தி, இதெல்லாம் வந்து அதாவது எப்படின்னா பொய்யான வரலாறு இல்லை. அப்போ செங்கல்வராய பிள்ளை என்ப ஒருவர் வந்து முருகன் மீது கொண்ட அன்பால் திருத்தணிகைக்கு சென்று அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பாடல்கள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, நிறைய பாடல்களை தினமும் பாடக்கூடிய வழக்கம் உள்ளவர் அவர். ஒரு நாள் அப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பாடல் மறந்து விடுகிறது. அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் பாடும்போது அவருக்கு ஒரு பாடல் மறந்து விடுகின்றது. சரி, அடுத்த பாடலை பாடிவிட்டு வந்து விடுகிறார். வந்து அன்றைக்கு இரவு தூக்கத்தில் ஒரு சிறுவன் வந்து ஓடி வந்து நிற்கின்றான். இவர் கனவுலேயே கேட்கிறார், யார் நீ, என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு எலுமிச்சம்பழத்தை, நல்ல எலுமிச்சம்பழத்தை மறந்துட்டியே நீனு. என்னது நல்ல எலுமிச்சம்பழமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே சொல்றாரு, ஆமா நல்ல எலுமிச்சம்பழம் மறந்துட்டியே. அப்படின்னா நீ பாடிய ஒரு பாடல் மறந்துருச்சுன்னு அவர் பாடாம அடுத்த பாடலுக்கு சென்றார் அல்லவா, அந்த பாடல் எலுமிச்சை பாடலாம். அதை முருகப்பெருமான் கனவில் வந்து அருமையான எலுமிச்சம்பழ பாடலை நீ பாடாம விட்டுட்டியே. அப்படிப்பட்டவன் முருகன், தமிழால் தோய்ந்தவன், தமிழால் ஆய்ந்தவன், தமிழென்றால் அப்படி செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகன். நீங்க அவனை திட்டுங்க, தமிழால திட்டுங்க. அப்படியே முருகா ஏண்டா என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துற, வந்து உங்களுக்கு நேரடியா நிற்கக்கூடியவன். அப்படி அந்த செங்கல்வராய பிள்ளைக்கு வந்து அந்த தமிழால் வந்து அவரை வந்து ஆட்கொண்டவன் இந்த முருகப்பெருமான்னு நிறைய கதை இருக்கு. அதுபோல இந்த நக்கீரர் எப்படி தன் வழிக்கு வசமாக்கினான், வழிக்கு கொண்டு வந்தான், தன்னை அவரை எப்படி ஆட்கொண்டான் என்ற வந்து ஒரு அழகிய ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த முருகனும் தமிழும் எவ்வாறு அன்பால் தோய்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்கு தான். அப்ப நக்கீரர் வந்து சிவபக்தர், சிறந்த சிவபக்தர், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரும் அப்படிதான், ஆளவாய் பெருமானை என்று யாரையும் நான் பாடலால் பாட மாட்டேன். அதே மாதிரி சங்கம் வளர்த்த அந்த பாண்டிய மன்னனை தவிர வேறு எந்த மனிதனையும் நான் பாட மாட்டேன் என்ற வந்து ஒரு விரதம் கொண்டிருப்பவர். எல்லாம் படைத்த பிரம்மனுக்கே ஒரு குட்டி உட்கார வச்சவன் நம்ம முருகப்பெருமான். இந்த நக்கீரருக்கு அடக்கவா அவருக்கு தெரியாது? அப்ப இந்த நக்கீரரிடமிருந்து ஒரு தமிழ் பாமாலை பெற்றுவிட வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். நாரதரை அழைக்கின்றார். நாரதர் கழகம் நன்மைக்கு தானே. நாரதர் சொல்கின்றார், திருக்கைலாயத்திற்கு செல்லும் வழியில் அவர் திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார் என்ற செய்தி அவருக்கு கிடைக்கின்றது முருகப்பெருமானுக்கு. உடனே உக்கிரன், அண்டாபரணன் என்ற பூத கணங்களை அழைக்கின்றார். இது மாதிரி நக்கீரர் திருக்கைலாயத்திற்கு செல்லும் வழியில் திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார், அவரை நீங்கள் குகையில் அடைத்து வையுங்கள் என்று சொல்கின்றார். அதே போன்று நக்கீரர் பெருமானும் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து அங்க பொய்கையில் நீராடி அங்க அரச மரத்தின் அடியில் அமர்ந்து சிவபூஜையில் ஈடுபடுகின்றார். இந்த பூதகணங்கள் அருகில் நெருங்குகின்றன. நெருங்க முடியவில்லை, என அவர் தபோ வலிமை அப்படி நெருங்க முடியவில்லை. அந்த பூதகணங்கள் விழிக்கின்றன. சரி, இவருடைய மாயத்தால் மட்டுமே இவரை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் என்று அந்த அரச மரத்திலிருந்து ஒரு இலை விழுகின்றது. அந்த இலையில பாதி தண்ணீர்ல விழுவது, பாதி நிலத்துல விழுவது. நிலத்தில் விழுந்தது பறவையாகவும் தண்ணீரில் விழுந்தது மீனாகவும் மாறுகிறது. இப்ப பறவை ஒரு பக்கம் இழுக்க, மீன் ஒரு பக்கம் இழுக்கின்றது. இப்ப இந்த இடத்துல சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றார் நக்கீரர் பெருமான். அப்ப நமக்கெல்லாம் என்ன தோன்றும்? சிவபூஜையை விட்டு அதை கவனிக்க தொடங்குகின்றார். பாருங்க, ஒரு சிவபூஜையில உன்னுடைய கவனம் சிதறினால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நக்கீரர். நம்ம இன்னைக்கு எவ்வளோ குற்றங்கள் செய்கிறோம். நிறைய சொற்பொழிவுகள் அம்மாலாம் சொல்லுவாங்க, இது மாதிரி மணி அடிச்சுட்டே, சாப்பிட்டியா, ஸ்கூல்ல பேக் எடுத்துக்கிட்டியா, கனகல் காக்க நோக்க நொடியில் பேக் அங்கே இருக்கு, சாவி அங்கே வச்சுட்டு போ. இப்படிதான் நம்ம இருக்கோம். ஏன்னா அப்படி வாழ்க்கைக்கு நம்ம ஆட்பட்டுட்டோம். அப்ப சிவபூஜை செய்வதிலிருந்து அந்த நக்கீரருடைய கவனம் சிதறுகின்றது. சிதறின உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பறவையும் அந்த மீனும் ஒரு பக்கம் இழுப்பதை பார்த்து பரிதாபப்பட்டு, நம்ம நிறைய நேரத்துல பரிதாபப்பட்டு ஒரு வேலையை செய்வோம், அங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்து நிற்கும், பாவமா வந்து நிற்கும். அது போல இவர் என்ன பண்றாரு, அந்த இலையில இருக்க நடு நரம்பை எடுக்கின்றார். சரி, நீ இப்படி பிரிஞ்சு போ, நீ இப்படி பிரிஞ்சு போ. அந்த நடு நரம்பை எடுத்தவுடன் அந்த பறவையும் மீனும் ரத்தம் கக்கி செத்து போய் விடுகின்றது. போச்சா, அங்க கற்கிமுகி என்ற ஒரு பூதம் வந்து நக்கீரர் பெருமானை குகையில் அடைத்து விடுகிறது. குகையில் அடைத்ததற்கு பிறகு அங்கு 999 பேர் அங்க இருக்காங்க. அவங்க அலறி துடிக்கிறாங்க.
நாங்கள் இவ்வளோ நாள் நல்லா நிம்மதியாக இருந்தோமே, 1000 பேர் சேர்ந்தா இந்த பூதம் என்னை அடித்து கொன்று விடுமே, நீ வந்து இப்போ சேர்ந்துக்கிட்டாயே, நாங்கள் இனிமேல் சாவதானே போகிறோம் அப்படி என்று அந்த பூதங்கள் வந்து அந்த பூதத்தை சொல்லி சொல்லி அந்த மனிதர்கள் எல்லாம் நக்கீரரை வந்து பாடாய்படுத்துகிறார்கள். அப்போ நக்கீரர் அழுகிறார், துடிக்கிறார், கதறி அழுகின்றார். என்னால் 1000 பேர் உயிர் போகணுமா, 999 பேர் உயிர் போக வேண்டுமா என்று அலறி துடிக்கின்றார். அந்த குகையிலேயே சிறையில் இருக்கின்றார். அதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சிறையில் எழுந்த முதல் அந்த இலக்கியம்னா திருமுருகாற்றுப்படை தானா. அப்போ முருகன் மீது நாம் இது வரைக்கும் பாமாலை பாடாததினால்தான் இந்த குற்றம் என்றெண்ணி முருகன் மீது பாடலை இயற்றுகின்றார். அதுதான் திருமுருகாற்றுப்படையில் 317 வரிகள் அடங்கிய ஒரு நெடும் பாடல் பாடிட்டார். முருகன் மீது திருமுருகாற்றுப்படை பாடினோன்னு, அதாவது உலகம் உவப்ப என்ற உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்று முதல் வரி தொடங்கும். பழமுதிர் சோலை மலை கிழவோனே அப்படின்னு கடைசி வரி முடியும். கிழவோனே. அப்போ அவனிதனில் கிழவன் என வர சில நாள் ஆகும்னு கனவுல வந்து சொல்கிறாராம். நீ எனக்கு கிழவன்னு சொன்னல, அவனிதனில் நான் பூமியில் வந்து வர்றதுக்கு சில நாள் ஆகும்னு சொன்னோன்னே அப்போ தான் திடுக்கிட்டு விழிக்கிறாரு. விழித்தவுடன் ஆஹா முருகனே வந்து சொல்கிறானே அப்படின்னு. அப்போ நம்ம இந்த வரிகளை பார்த்துருப்போமே, வேல்மாரில் படிப்போம். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம வேல்மாறல்ல. அப்போ அந்த துடிக்கின்ற அடியவர்களுக்கு உடனடியாக அந்த வேலினை அனுப்பி அந்த குகையினை உடைத்து சுக்கு நூறாகி அந்த கற்குமுகி என்ற பூதத்தையும் அழித்து அங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் விடுதலை செய்கின்றானா முருகப்பெருமான். இப்படிதான் திருமுருகாற்றுப்படை என்ற நூல் எழுந்ததற்கான காரணம். நீங்கள் அந்த வேல்மாறலே பார்த்துருக்கலாம். பழுத்தமுது கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும்னு. இந்த வரிகள் அருணகிரியார் எழுதுவதற்கு வித்தாக அமைந்தது இந்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எழுதிய அந்த குகை தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த எந்த வழி நல்வழி என்று ஒருவர் கேட்டு வந்தால், ஆற்றுப்படையினாவே அதுதான், ஆற்றுப்படுத்துவது. திரு என்பது வந்து கண்டாரால் மகிழக்கூடியது. முருகு என்பது அதற்கு நிறைய பொருள்கள் இருந்தாலும் கூட நறுமணம், தெய்வத்தன்மை, அழகு, இளமை என்ற பொருள் தரக்கூடியது. ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துவது. அன்னைக்கெல்லாம் நிறைய வள்ளல்கள் வாழ்ந்தாங்க. அப்போ நிறைய ஒரு பாவலரோ ஒரு பாடகரோ இல்லை விரலியோ கூத்தர் யாராவது வந்தாலோ இந்த வள்ளல்கிட்ட போங்க, நிறைய பணம் தருவான், உங்களை வாழாது வாழ்விப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நான் நிறைய வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கு அந்த குணம் இருக்கா இல்லைன்னு தெரியல. அன்றைக்கு அந்த குணம் இருந்தது. வள்ளல்களிடம் நீ இந்த வழியாக சென்றால் உனக்கு நிறைய பணம் பொருள் கிடைக்கும் அப்படி வந்து அவங்க சொன்னாங்க. அதே போல நக்கீரர் பெருமான் முருகனை இந்த இடங்களில் நீ வழிபடு, உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படி என்ற 6 படை வீடுகளை இன்னைக்கு நம்ம 6 படை வீடுகள் என்று சொல்லிக் கொள்கின்றோமே, அதற்கு வித்தாக அமைந்தது இந்த ஆற்றுப்படை. அவர் சொல்லிய அந்த ஆற்றுப்படை தான் இன்றைக்கு அறுபடை வீடாக மறிவிற்று. நம்ம நினைப்போம், ஏன்னா திருப்பரங்குன்றம் அங்கே இருக்குது, திருச்சீரளவாய் அங்கே இருக்குது, எப்படி முதல் வீடு அங்கே, 2ஆம் வீடு இங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களேன்னு. அதை சொல்லி எழுதியது இந்த நக்கீரர் பெருமான் தான். அப்போ அந்த அறுபடை வீடுகளில் எவ்வாறு முருகன் திருப்பரங்குன்றம், திருச்சிரளவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை, இந்த இடங்களில் முருகன் எப்படி அருள்பாலித்து கொண்டிருக்கிறான்னு இப்போ இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க. அப்போ முருகன் எவ்வாறு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றான், அங்கு எப்படி மக்களுக்கு நலங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை வரிசையாக ஒவ்வொரு ஆற்றுப்படையாக சொல்லுவது தான் இந்த திருமுருக ஆற்றுப்படை. இப்போ அந்த செய்திகளை நம்ம வரிக்கு வரி பார்த்தாங்க 10 சத்சங்கம் கூட பத்தாது. அதனால சில செய்திகளை மட்டும் அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த முருகனை தரிசிக்கும் வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நக்கீரர் பெருமான். என்னென்றால், அந்த முருகப்பெருமானிடத்து அந்த குறிஞ்சி நில மக்கள் எவ்வாறு குறவை கூத்தாடி எப்படி படையெல்லாம் போட்டு அந்த முருகனை வழிபடுகிறார்கள், எப்படி திருவிழா எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவ மகளிர் வந்து எப்படி இறைவனை வழிபடுகிறார்கள், அறிவின் வடிவாகிய முனிவர்கள் எப்படி வழிபடுகிறார்கள், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பேய்கள். இப்போ ஒரு போர் நடந்துச்சுன்னா அங்கே நிறைய பிணங்கள் விழுவும், அதெல்லாம் தின்னக்கூடிய பேய்கள் அங்கே வரும். அந்த பேய்களும் எப்படி இறைவனை முருகப்பெருமானை வணங்குது.
அப்போ முருகப்பெருமான் உங்களுக்கு அதாவது ஸ்கந்த புராணமே என்பது தன்னை எதிர்த்த அந்த சூரனையும் மயிலாக்கி அருகில் அமர்த்தி கொண்ட பெருமை நம்ம முருகனுக்கு தான் சாரும். கொடியவர்களையும் அடியவராக்கிய தன்மை முருகனுக்கு உண்டு. அவன் யாரையும் ஒருபோதும் அழிக்க மாட்டான். அப்படி அந்த சூரர்கள் எப்படி வழிபட்டார்கள், அந்த ஞானமே உருவாக்கிய முனிவர்கள் எப்படி வழிபட்டார்கள், இதையெல்லாம் ஒவ்வொரு விதமாக அழகாக சொல்லி செல்வது தான் இந்த திருமுருகாற்றுப்படை. அது எங்கெங்க அவன் கோயில் கொண்டிருக்கின்றான். அவன் கோயில் இல்லாத இடங்களில் கூட, அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் கோயில் இருக்கும். கோயில் இல்லை என்றால் கூட அந்த இடத்துல குமரன் குடியிருப்பானா, குளத்தில் இருப்பான், ஆற்றில் இருப்பான், கடற்கரை ஓரத்தில் இருப்பான், மனித சஞ்சாரமே இல்லாத காட்டில் இருப்பான், மனிதர்கள் உழவுகின்ற நாட்டில் இருப்பான். எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் இருப்பானா. இதைத்தான் அந்த நூல் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ நம்ம எப்படி திருமுருகாற்றுப்படை எழுந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அடிக்கடி சொல்லும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முருகப்பெருமானை பற்றிய பாடல் மட்டும்தான் இருக்கா, மற்ற பாடல்கள் இல்லையா? நிறைய பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பாருங்க, இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இனிமே வாழ்ந்து கொண்டிருக்கும். எத்தனை அணுகுண்டுகள் போட்டாலும் சரி, எத்தனை நீ ஹைட்ரஜன் பாம் போட்டாலும் சரி, இந்த உலகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சங்கத்தொகையில குறுந்தொகை என்ற ஒரு பாடல்ல ரொம்ப அருமையா அழகா சொல்லியிருப்பாங்க. இதை நான் போற இடங்கள்ல நிச்சயமா சொல்றது உண்டு இந்த பாடலை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழமையான பாடல். தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்னமேனி திகழொளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றி நெஞ்சு பகை எறிந்த அஞ்சுடர் நெடுவேன். அதாவது குன்றாக நின்ற அந்த அசுரனை கொன்ற அந்த முருகப்பெருமான், தன் வேல்படையை அனுப்பி கொன்ற அந்த முருகப்பெருமான் சேவலன் கொடியோன் காப்ப, சேவலை கொடியாக கொண்டிருக்க அந்த முருகப்பெருமான் காப்பதனால் ஏம வைகள் வைதின்றேல் உலகேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த முருகப்பெருமானுடைய ஆட்சி தான். இதை யாரால மறுக்க முடியுமான்னு பாருங்க. இன்றைக்கு நேற்றைக்கு எழுதப்பட்ட பாடல்ல குறுந்தொகை நூலின் முதல் தாம் வாழ்த்து பாடல் இந்த பாடல். அதை போய் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். இப்படியாக அதுல அந்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் அந்த முருகனை போற்றும் விதமாக இப்ப நம்ம பார்க்கிறோம். 1008 நாமாவளிகள்னு பார்க்கிறோம் ஒவ்வொரு இறைவனுக்கும். நீங்க நல்ல சுத்த தண்ணீரால் திருமுழுக்காட்டி, சோடசோபச்சாரம், ராஜோபச்சாரம், அப்புறம் வாத்தியங்கள் இதெல்லாம் செய்வித்து 1000 நாமாவளிகள் சொல்லி கீத கீர்த்தனைகள் எல்லாம் பாடி அந்த பல்லக்குல முருகனை எல்லாராலையும் வழிபட முடியுமா? வழிபட முடியாது. அப்படி இந்த திருமுருகாற்றுப்படை ஒன்று சொன்னாவே போதும், அதற்கு வழிபட்ட உனக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததான் இந்த அந்த அந்த திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய அந்த வரிகள். நான் எல்லா இடத்துலையும் போனாலும் இதை வாசித்து காட்டுவேன். ஏன்னா நம்ம படிக்க முடியலன்னா அதை காதில் கேட்டாவது அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை இப்போ உங்களுக்கு அனைவருக்கும் படித்து காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானின் 6 நெற்றிக்கண்களிலிருந்து கீழ் நோக்கிய அந்த அதோமுகம் என்றத்திலிருந்து நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அவதாரம் தோன்றியது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க என்ன சிவபெருமானுடைய கோயில்ல போய் இருந்துட்டு முருகப்பெருமானை பற்றி பேசுறீங்க அப்படின்னு. பாரதி சொல்லியிருப்பா, தளல்ல குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, அங்கொரு காட்டினை பொந்திடை வைத்தேன் தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு ஒரு வரி வரும். அதுபோல பெரிய தளல் சிவபெருமானா, சின்ன தளல் முருகப்பெருமான். அப்ப சிவனுக்கு சமமாக போற்றப்படக்கூடிய முருகன். சிவன் வேறு முருகன் வேறு என்று பார்க்கக்கூடாது என்று நான் செல்வதுண்டு. அப்படி அந்த முருகனுடைய பிறப்பை அழகாக சொல்லக்கூடிய அந்த வரிகள். நெடும்பெருஞ்சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வர். நெடும்பெருஞ்சிமயத்து அதாவது நெற்றிக்கண், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட அந்த அகோரம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அப்புறம் சத்யோசாதம், அப்புறம் வாமதேவம், இந்த 6 முகங்களிலிருந்து தோன்றிய அந்த ஒளி கற்றைகளை தாங்க முடியலையாம். பக்கத்தில் இருக்க
அந்த பார்வதி தேவி கூட என்ன பண்ணிட்டாங்களாம், உடனே அங்கிருந்து நீங்கி விட்டார்களாம். அப்படி அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட அந்த ஒளி பிளம்பு சரவண பொய்கை, இமயமலையில் உள்ள சரவண பொய்கை என்ற இடத்தில் வந்து யார் சேர்க்கிறான்னா, ஐவருள் ஒருவன், ஐம்பூதங்களில் ஒருவனான அந்த அக்னி கடவுள். அதனால தான் முருகப்பெருமானுக்கு அக்னி பூ என்ற ஒரு பேர் உண்டு. அறுவர் பயந்த ஆரமர் செல்வ, கார்த்திகை பெண்கள், அதனால தான் அவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். ஆள்களுக்கு கடவுள் புதல்வர், அதாவது ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து அருள்பாலித்த தட்சிணாமூர்த்தியா அருள்பாலித்த அந்த சிவபெருமானின் புதல்வனே, மலைமகள் மகனே, மாற்றோர் கூற்றே, அதாவது பெருமையுடைய மக்களை உடைய இமயமலையில் பிறந்த அந்த பார்வதி தேவியின் மகனே, பகைவர்களுக்கு யமனாக இருப்பவனே, வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவை, இளையணி சிறப்பிற் பழையோன் குளவி, வானோர் வணங்குவில் தானை தலவ, அதாவது மும்மூர்த்திகளும் வணங்கக்கூடிய சிறப்பு பெற்றவன் முருகப்பெருமான். மாலை மார்ப நூலறி புலவ, செருவில் ஒருவ பொருவிரல் மல்ல, அந்தனர் வெறும் கை அறிந்தோர் சொன்மலை, வெண்வேல் தடக்கை சால்பெரும் செல்வ, குன்றம் கொன்ற குன்ற கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ, பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏரே, அரும்பெறல் மரபிற் பெரும் பெயர் முருக. அது என்ன அரும்பெயர் மரபிற் அப்படின்னு அந்த வரியில முடியுது. அதாவது முருகப்பெருமானை போற்றி சொல்லக்கூடிய வரிகளாக ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்த நக்கீரர் அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருக என்று முடிக்கின்றார். இன்னும் நிறைய நாமாவளிகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய தலைப்பு இதுன்றதுனால நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். அரும்பெறல் மரபில், மரபுனா இலக்கணம், அதாவது அரிய பெறக்கூடிய இலக்கணங்களை கொண்டிருக்கின்ற பெரிய பெயராகிய முருகப்பெருமானேன்னு அர்த்தமா. ஏன்னா முருக என்பது மூருக 3 எழுத்து தான். அது எப்படி நீங்க பெரிய பெயர்னு சொல்லுவீங்க? விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்னாரு. முருகா என்பது ஒரு நாமம் தானே, அதே நாமங்கள்னாரு அருணகிரியார். 16,000 பாடல்கள் பாடிய அருணகிரியாருக்கா இலக்கணம் தெரியல? அப்ப முருகா என்ற ஒற்றை சொல்லுக்கு அத்துணை இலக்கணம், அரிய பெரிய இலக்கணங்களை கொண்ட பெரிய பெயராகிய முருகன் என்ற பெயரை கொண்டவனே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு. இப்ப தமிழ் கடவுள்ன்றதுனால நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ் அதாவது மெய்யெழுத்துக்கள் நம்ம பிரிக்கிற உண்டு, வல்லினம் மெல்லினம் இடையினம். அந்த மூ ரூ கு பார்த்தீங்கன்னா மூ மெல்லினம், ரூ இடையினம், கு வல்லினம். அந்த 3 இனங்களிலிருந்து எடுத்து சொற்களை இது மாதிரி ஒரு சொல்லு நம்ம வேற ஏதாவது அமைச்சரை சொல்லுங்க பார்ப்போம். முருகு என்பதற்கு இணையாக இது மாதிரி வல்லினம் மெல்லினம் இடைநிலத்திலிருந்து எழுத்துக்களை எடுத்து ஒரு சொல்லாக அமைத்து விடுங்கள் பார்ப்போம். முடியாது. அப்படிப்பட்ட பெருமையுடைய இந்த முருகு என்ற சொல், ஏன் அந்த முருகு என்ற சொல்லுக்கு அவ்வளவு பெருமை? அதுக்கு ஒரு 4 தலைமை குணங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அதாவது தெய்வத்தன்மை, இளமை, அழகு, இன்னொன்று வந்து நறுமணம். நறுமணம்ன்றது வந்து முருகப்பெருமானை சுற்றி உள்ள மனத்தை பற்றி அவங்க சொல்ல, அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவாகிய ஞான கடவுளாகிய அந்த முருகப்பெருமானின் மனம் தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் 30 முக்கோடி தேவர்களையும் வணங்க செய்வதா அவனுடைய மனம். இளமை, குன்றம் எறிந்தாய் குறைக்கடலில் சூர்த்தடிந்தார் புன்தலைய பூதப்படையாய், என்றும் இளையாய் அழகியாய், என்றும் இளையவன் தான் அவன், அழகானவனா, ஏறுர்ந்தான் ஏரே உள்ளத்துள் உரை, அதாவது உளையாய் என் உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் வந்து நீ உறைந்து கொள் முருகா அப்படின்னு ஒரு பாடல் வரும். இதுவும் திருமுருகாற்றுப்படையில பாராயண பாடலாக வரக்கூடியது. அப்படி என்றைக்கும் இளமையாக அழகானவனாக இருக்கக்கூடிய முருகன், தெய்வத்தன்மை, தேவருக்கெல்லாம் தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான். இப்படி நிறைய பண்புகளை கொண்டிருக்கின்றது அந்த முருகை என்ற ஒற்றை சொல். பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு இணையானது அந்த முருக என்று சொல்லலாம். நம்மளால மறுக்க முடியுமா சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, முருகா என ஓர் தரம் அடியார் என்று, முருகா என்று ஒரு தரம் அடியார் சொன்னா அவருடைய முடிமேல் 2 தாள் வந்து நிற்குமா, முருகனுடைய 2 தாள். அது இல்லாமல் நான் அழகை பற்றி சொல்லும்போது, சூரபத்மன் வந்து போருக்கு வந்துட்டான். போர்க்களத்தில் முருகப்பெருமானை முதன்முறையாக பார்க்கின்றான். பார்த்து அவன் சொல்றான், 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி. என்ன அழகு! 1000 மன்மதன், 1000 மன்மதனை ஒன்றாக சேர்த்தா கூட அப்படிப்பட்ட அழகு இல்லையாம்.
மேயின எனினும் செவ்வேல் விமலமாம் சரணன் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடின் இணை தொல்லோன் மாயிரு அவடிவுக்கெல்லாம் ஓமையோர் வகுக்க வல்லார். அவனுடைய அழகுக்கு ஓமையை வகுக்க முடியாதான். யாரும் ஒரு எதிரி சொல்றான், சூரபத்மன். அப்படிப்பட்ட அழகுடையவனா அந்த முருகன் என்ற ஒரு பெயருக்கு தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளேம்பார். அப்படி இளமையாலும் அழகாலும் தெய்வத்தன்மையாலும் நறுமணத்தாலும் சிறந்து ஓங்கி விளங்கி நின்று கொண்டிருப்பவன் அந்த முருகன். அப்புறம் திருப்பூர் சந்நிதி முறையில் சிதம்பர சுவாமிகள் ரொம்ப அழகா ஒரு பாடலை சொல்லியிருப்பாரு. முருகா என உனை ஓதும் தவத்தினை, எவன் ஒருத்த முருகா என ஒரு முறை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். இந்த உலகத்துல எல்லாவித செல்வங்களும் அடைவர். வியாதி அடைந்து நையார். முதற்கண் அதான் இன்றைக்கு மக்களை நல்வழிப்படுத்தும், அவர்களுடைய பிறவி பிணியை நீக்கவும் மருந்தாக இருப்பவன் முருகன். ஒரு காலமும் துன்பம் எய்தார். முருகனை நினைத்தவர்கள் ஒரு காலமும் துன்பம் எய்தார். பரகதி உற்றிடுவார். பொறுகாலன் நாடும் புகார் சமராபுரி புண்ணியனே. இன்னும் நிறைய பாடல்கள் முருகனை பற்றி நம்ம ஆய்ந்து எடுக்க 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 ஏன் இந்த பாடல்களை எல்லாம் நான் சொல்கின்றேன் என்றால், முருகப்பெருமானை வழிபட்டதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? அவன் நான் நினைச்சதெல்லாம் என்ன நடத்தி கொடுத்தான், உங்களுக்கு தான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துருக்கான், உங்களுடைய நோயை தீர்க்கிறான் என்று நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க. இப்போ பாருங்கன்னா, இப்போ பிள்ளைங்களை நம்ம கடைக்கு அனுப்புகிறோம். கடைக்கு அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க? காய் வாங்கிட்டு வர சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பார்ப்பாங்க, வாழைக்காய் வறுக்கிறதுக்கு வாழைக்காய் இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்புறம் காலிஃப்ளவர் 65 போடுறதுக்காக அது இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த காய் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயா அங்கே காயே இல்லைம்மா மார்க்கெட்டில் சந்தையில் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அது போலத்தான். அப்போ உனக்கு வேண்டுவதை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் இறைவன், இல்லை என்றால் அவன் முருகன் இல்லை என்று சொல்வதை போல இது. எவன் ஒருத்தன் உள்ளன்போடு முருகனை வழிபடுகின்றானோ என்றால் அவனுக்கு கேட்டது கிடைக்கும், அவன் நினைத்ததெல்லாம் நடக்கும். வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். நீ உள்ளன்போடு நினை. நான் 48 நாட்கள் விரதம் இருக்கின்றேன், நான் திருப்புகளை ஒரு நாளும் விடாமல் படிக்கின்றேன், ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை என்று சொல்லாது உள்ளன்போடு ஒருவன் முருகப்பெருமானை நெருங்கினான் என்றால் முருகன் ஓடி ஒரு கால் நினைக்கின் அவன் இருகாலும் தோன்றும் என்று முருகா என்று ஓதுவார் முன். அது மட்டும் இல்லை, கோலும் குறுக பயப்படுவான். இன்றைக்கு நம்ம சொல்கிறோமே, நவகிரகங்கள் ரொம்ப எனக்கு பிரச்சனை பண்ணுது, குரு சரியில்லை, இது சரியில்லை, நான் பிறந்த லக்னம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, எனக்கு வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள் இருக்குன்னு. முருகனை வழிபடுபவர்களை பற்றி முருகர் அந்தாதியில் ஒரு பாடல் வரும். கோலும் குறுக பயப்படும் கூற்றனும் கும்பிடுவான். அப்பா நீ முருக பக்தனா, நான் உன்கிட்டயே வரலன்னு கூற்றனும் யாரு? யமனும் பயந்து ஓடிடுவானாம். வேலும் மகிழ்ந்து அருள் செய்வான் நமது வினையனைத்தும் ஆளும் 12 காலு வாசியை வாங்கியுள்ளே நாளும் செலுத்த வகை தெரிந்தோமில்லை நன்னெஞ்சே. இப்படிப்பட்ட இறைவனை மனதுக்குள் கொண்டு வந்து நமக்கு வணங்க தெரியவில்லை நன்னெஞ்சே என்று முருகரந்தாதியில் ஒரு பாடல் அருமையாக வரும். அது மட்டும் இல்லை, அஞ்சல் என்று அருளாய் முருகா அடியார்கள் ஊறும் சஞ்சலம் தீர்க்கும் தயாநிதியே. நின் தகமை கண்டு கஞ்சனும்னா பிரம்மனும் மாலும் திருமாலும் முக்கண்ணனும் ருத்ரனும் 1000 கண்ணன். 1000 கண்ணன்னா யாரு? இந்திரன். கெஞ்சி நின்றார் உன் மலரடிக்கே கிருபாகரனே என்றார். அப்போ மும்மூர்த்திகளும் தேவாதி தேவனாகி இந்திரன் கூட வணங்கி நிற்கின்றானாம். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்று. ஏன் இந்த பாடல் வச்சாங்க? இப்போ ஆண்டியாக இருக்கட்டும், பணக்காரனாகட்டும், அரசனாக இருக்கட்டும், அவன் உயிர் போகின்ற நிலை வரும் பொழுது யாராக இருந்தாலும் அந்த 5 பயந்து நடுங்குகின்ற முகம் நிற்கும். அப்ப 5 முகம் தோன்றின் உனக்கு நீ பயந்து நடுங்குகின்ற நிலை உனக்கு வரும் பொழுது 6 முகம் தோன்றுவான். வெஞ்சமரில் அஞ்சல் என்று வேல் தோன்றும். வேல் நிற்குமா? நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகால் தோன்றும். முருகா என்று ஓதுவார்கள். முருகா என்று எவன் ஒருத்தன் உள்ளன்போடு வேண்டுகின்றானோ அவனுக்கு. இப்ப நம்ம நினைப்போம், வினை பயன் எப்படி நம்மளுக்கு தீரும்? வினை பயன் அது எழுதி வச்சது, மாறாதது. ஊழ்வினை உறுத்து ஊட்டும், அது என்றைக்கும் மாறாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். நீங்க சொல்றீங்க முருகப்பெருமான வணங்கினா ஊழ்வினை பயன் கூட நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்னு. நான் இதே தான் சொல்றேன். இதே ஒரு நிகழ்வை இன்னொருக்கு ஒப்புமைப்படுத்துறேன். நமக்கு இப்ப மார்கழி மாதம் குளிர், பயங்கர குளிர். நம்ம என்ன பண்ண முடியும்? குளிர் அடக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது.
அப்போ கம்பளி போர்த்துகிறோம் அல்லவா, அப்போ குளிரை கட்டுக்குள் கொண்டு வருகிறோம் அல்லவா, அதுபோலத்தான் நம்மளுக்கு கம்பளி வலையாக சுற்றி இருப்பவன் முருகனுடைய அனுகிரகம், அவனுடைய அருள். அப்போ நம்ம என்ன செய்தாலும், என்ன ஊழ்வினை பயன் அடைந்தாலும் கூட நாம் செய்கின்ற தர்மம், நாம் செய்கின்ற அந்த தூய்மையான பக்தி நிச்சயமாக நம்மளை காத்து அருளும் என்பதைத்தான் நான் இந்த சத்சங்கத்தில் அவங்க முன்னாடி நான் சொல்ல வர்றது. அது மட்டும் இல்லை, கடைசியாக இன்றைக்கு நான் சூரபத்மனெல்லாம் நான் கொண்டே வரல, கதையில் கந்தபுராண செய்தியே நான் கொண்டே வரவே இல்லை. கந்தபுராணத்தில் ஒரு கந்தபுராண கரு என்று ஒரு செய்தி இருக்கும். அதாவது சிவபெருமானை வந்து அந்த மற்றவர்கள், அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் மற்ற தேவர்களும் அவர்களை நிந்தித்துட்டாரு. என்னன்னா, தக்கனுடைய யாகத்தில் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு சிவபெருமானை அவமதித்ததால் தான் இன்றைக்கு சூரபத்மான் கையால் அந்த தேவாதி தேவர்கள் எல்லாரும் அல்லலுறுகின்றனர் அப்படின்னு நம்ம படித்தோம். ஏன்னா சூரபத்மனுடைய ஆட்சின்றது பயங்கர கொடுமையானது. 1008 யுகங்கள் ஆளக்கூடிய இந்திர ஞாலம் என்ற படையை பெற்றவன் அந்த சூரபத்மன். ஏன்னா அவன் செய்த வேள்வி அப்படி, தன்னுடைய உடலையே அறிந்து வேள்விக்கு போட்டவன் அவன். அதனால சிவபெருமானிடமிருந்து அப்படிப்பட்ட வரங்களை அவன் பெற்றான் சூரபத்மன். பெற்றது மட்டுமல்லாமல் அந்த 30 முக்கோடி தேவர்களையும் முனிவர்களையும் அவ்வளவு அட்டுழியம், அவர்களை அத்துணை பாதகத்திற்கு உட்படுத்தினான். அவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்குகின்றார்கள், சிவபெருமானிடம் ஓடுகின்றார்கள். என்ன செய்ய முடியும்? வரமளித்ததே சிவபெருமான் தானே. அப்ப தான் வரமளித்த அந்த வரத்தையும் காப்பாற்ற வேண்டும், தன்னிடம் ஏங்கி நிற்கும் அந்த தேவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அப்ப என்ன பண்றாரு? தன்னிலும் ஒரு சக்தி தோன்ற வேண்டும். அப்படித்தான் முருகப்பெருமானை அவர் படைத்தார். நம்ம அதை மறக்கவே முடியாது. நம்ம புராணத்தில் எப்படியாவது செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட இதுதான் உண்மை செய்தி, அதுக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை. இப்போ சூரபத்மனை இன்றைக்கு நான் கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா, எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் இல்லை, எல்லா மனிதரும் ரொம்ப நல்லவர்கள் இல்லை. அவர்களிடம் நல்ல குணமும் அசுர குணமும் இருக்கும். அந்த சூரபத்மன் போல அது ஒவ்வொரு சமயம் மேலெழுந்தெழுந்து வரும். அதனை எடுக்க விடாமல் முருகனுடைய வேலும் முருகனும் வந்து நமக்கு நல்வழி காட்டுவான் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம அந்த கந்தபுராணத்திலிருந்து எடுக்கக்கூடிய செய்தியாக பார்க்கின்றோம். அதை நான் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஒருவன் முற்றிலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லவன் என்றோ முற்றிலும் அவனை வந்து கெட்டவன் என்றோ நம்ம ஒதுக்கி விட முடியாது. நிச்சயமாக அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், கெடுதல் நிறைந்த குணமும் இருக்கும். அப்போ இந்த நல்ல குணமும் கெடுதல் குணமும் எப்போது வேண்டுமானால் தலையெடுக்கலாம். அதை எவ்வாறு அறுத்து முருகனுடைய இறைவன் அவனுடைய தாளினை பற்றி தொழும்போதுதான் நம்மளுக்கு இந்த கெட்ட குணம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஓகே, அப்ப பாவ தொழில்களை புரிந்து அந்த அசுரன் வந்து ஆடாத ஆட்டம் ஆடுகின்றான். அப்ப தொழுது வலுபடும் அடியார்களுக்காக முருகப்பெருமான் என்ன அந்த அசுரர்களை அழிக்கின்றான். அது அசுரர்கள் எல்லா அசுரர்களையும் அழித்து அவர்களை அப்படியே ஒன்றமில்லாதவர்களாக ஆக்கல, கொடியவர்களை அடியவர்களாக்கி தன்னுடைய அருகில் அமர்த்தி கொண்டான். அந்த குணத்திற்காக தான் இன்றைக்கு நம்ம வந்து முருகனை வந்து போற்றி பாராட்டுகின்றோம். புன்னரி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவநறி காட்சி நல்கி. அதாவது புன்னரி அதனில் கெட்ட செயல்கள் செய்கின்ற போக்கினை விலக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியேனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. புன்னரி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியேனாக்கி இருவினை நீக்கி நல்வினை தீவினை என்ற என்னுடைய முன்வினையை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை அவனுடைய பாத கமலங்களை அந்த பன்னிரு கையனை போற்றுபவருக்கு எந்த ஒரு பாதகமும் எந்த ஒரு தீமையும் அண்டாது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு எனக்கு வாய்ப்பளித்து இந்த சிறியவள் பிதற்றிய அந்த கருத்துக்களை எல்லாம் இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டறிந்த அந்த ஆன்மீக செம்மொழிகளுக்கும் சமய பொழியர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிஸ்டர், இன்னும் மீண்டும் ஒரு லைஃபான ஒரு செஷன் தான் இன்னைக்கு. அகைன் நீங்க 1 மணி நேரம் எல்லாரும் ஒரு கட்டி போட்டு வச்ச அந்த ஒரு உணர்வு எல்லாருக்குமே, யாருமே உட்கார்ந்த இடத்த விட்டு கூட அசைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புறேன்.
ஓகே. ஸோ அப்படியான ஒரு செஷன் தான் இருந்தது இன்னைக்கு. அண்ட் வேணுகோபாலையா வணக்கம்யா, உங்களோட ஆசீர்வாதங்களோட. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்கய்யா. வணக்கம். புலவரம்மா ரொம்ப அருமையா முருகனை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னா, இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு கார்த்திகை. அப்படிங்க, ரொம்ப இந்த சந்தோஷம். கார்த்திகை அன்னைக்கு நீங்க முருகனை பத்தி கேட்கறது வந்து ரொம்ப ஒரு இன்னொரு மகிழ்ச்சியிலையும் கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த பொய்யாமொழி போல் சொல்றாரு, அப்பனை பாடிய வாயால் சுப்பனை பாடுவேங்கிறாரு. முருகனை பாட மாட்டேங்கிறாரு. முருகன் வந்து அதாவது முருகன் சிவன் ஒண்ணுதான். சிவன் சிவன் ஐயாவோட நெட் கனெக்டிவிட்டி கொஞ்சம் இதா இருக்கு கொஞ்சம் இல்லையா? இதா இருக்கு. ஆமாங்க. ஓகே. மீன்வைல் ஆர்வம் ஐயா வணக்கம்ங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா. அம்மா ரொம்ப நல்லா பேசுனாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒரு விஷயம் எனக்கு சொல்ல பிரியப்படுறது என்னன்னா, நக்கீரர் இன்னொரு விஷயத்த சொன்னார். அது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி யாரும் பெருசாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, உன்னை ஒழியே ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் பின் செல்லேன் அப்படின்ற 2 வரி மட்டும்தான் அந்த பாடலில் எனக்கு தெரியும். இன்னும் 2 வரி இருக்குது, எனக்கு தெரியாது. அது முக்கியமான ஒரு கருத்து. பாம்பன் சாமியில் பிற்காலத்திலே ஏக தெய்வ வழிபாடு என்ற ஒரு நெறியை வந்து மிக கடுமையாக ஆதரித்து அதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த முருக கடவுள் ஒருவரையே வழிபடுபவர்கள் வந்து மகாதேஜோ மண்டலத்தார் என்று அறியப்படுவார்கள் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி அதையே அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த கருத்தை முதலிலே நக்கீர தேவநாயனார் அவர்கள் இந்த பாடலின் மூலம் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் பின் செல்லேன் என்று ரொம்ப கரெக்டா தெளிவா அறுத்து துண்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விதமான ஐயப்பாட்டுக்கு இடமில்லாம முதல்ல சொல்லியறிவர் நக்கீர தேவனானார். அந்த கருத்துக்கு ஏனோ அவரை பற்றி பேசுகின்றவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நீ ஒரு தெய்வத்தை வணங்கிக்கொள், ஆரெப்படி முனினும் அதுபோல திருவேரல்கூர் நாரப் பெருமானா அழகனா பேரானான் தாரப்பொருள் வேலற்படி தமைக்குட வீர தீர பெயரோனுக்குள் திருள சிறுகே என்று நவரீரர் நவரத்திர மாலையிலே வந்து பாம்பன் சாமியில் பார்ப்பார். நீ யார் எப்படி வேணா நினைச்சு கும்பிடு, எப்படி எந்த பெயரை சொல்லி கும்பிட்டாலும் சரிதான், அங்கவனுக்கு வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து அருள் புரியவன் அந்த கந்த கடவுள் தான், முருகன் தான், ஏக தெய்வமும் அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி பாம்பன் சாமியில் பிற்காலத்திலே அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அந்த கருத்தை முதல்ல சொன்னவர் நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய புலவரம்மாள் பேசிய அந்த நக்கீர தேவனார் என்பதை நான் இங்கே நினைவூட்டி கொண்டு இந்த வாய்ப்பினை அதிகபட்சமாக நான் பயன்படுத்திக்கணும் என்ற ஒரு பயத்தோடு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது திருமுருகாற்றுப்படை பாராயண பாடல்னு ஒரு 10 பாடல் இருக்குங்க. அதாவது திருமுருகாற்றுப்படை தொடங்கும் போது ஒரு பாடல், அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனால கையை அறுக்கப்படுறா. ஏன்னா முருகனை வழிபட்டதனால் அவனுடைய கையை வெட்டி விடுகிறான் அந்த கணவன். எந்நேரமும் முருகன் சொல்றியேன்னு. அப்ப அந்த முருகனை வேண்டுவதால் அவளுக்கு கைகள் முளைக்கின்றன. அந்த பாடலை முதல் சொல்லிவிட்டு திருமுருகாற்று பாடலை சொல்லிவிட்டு நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்களேன், அதுல ஒரு பாடல், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரும் பின் செல்லேன், பன்னிரு கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வேன்னு இருக்கும் அந்த பாடல். இது பாராயண பாடலுங்கய்யா. திருமுருகாற்றுப்படையில அடுத்து 10 பாடல்களை பாடி முடிக்கணும் அப்படின்ற இது இருக்கு. ரொம்ப அழகா அதை வரியை எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அதே மாதிரிமா இன்னொரு கருத்து, இந்த நீங்க சொன்ன கருத்தின் அடிப்படையிலேயே திருப்பரங்குன்றத்திலே ஒரு தேவியா இருந்து நீங்க சொன்ன மாதிரி அனவரமும் முருகா முருகா அப்படின்னு சொல்லிருந்து அந்த கணவனார் வந்து ரொம்ப கடுப்பேறி போய் அந்த அம்மா கையை வெட்டி எடுத்தாக்கும். முருகா முருகா என ஒழியும் ஒரு மாதின் ஒரு கையினை அருளானது ஒரு கையினில் அவன் கணவன் ஒரு அறியும் பொழுது
அருளானது வளரும்படி அயற்தன்னியாளையாளா என்று பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல் என்னாலே முழுமையாக சொல்ல முடியவில்லை, இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு அதை கோடிட்டு காட்டியிருக்கின்றேன். அந்த மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கும் நக்கீர தேவநாயனருக்கும் நிறைய தொடர்புகள், கருத்து ஒற்றுமையில் இருப்பதை நாம காண முடிகிறது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இந்த பிரசங்கத்தை கேட்டது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நான் இந்த பாடல் சொல்ல அதையும் நீங்க சொல்லி வலியுறுத்துறது ரொம்ப பெருமையா இருக்குங்க. அதான் ஒரு முருகாவென்றன் உள்ளம் குளிர உவந்துடனே வருமுருகாவென்று வாய்வரு வா நிற்ப தருமுருகாவென்று தான் புலம்பா நிற்ப தையல் முள்ளே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே. எனக்கு கையை கொடுப்பா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கும் போது திருமுருகாற்று படையோட வந்து முருகன் அந்த கை கொடுத்தானோ. இதுதான் நக்கீரர் எழுதியிருப்பாரு. நீங்க சொன்ன பாடல் வந்து பாம்பன் சுவாமிகள் எழுதின பாடல். ரொம்ப அந்த பாம்பன் சுவாமிகளுடைய பாடலை இப்ப சொல்றேம்மா. முருகா அயல் முருகா என ஒழியும் மறு மாதில், முருகா அயல் முருகா என மொழியும் ஒரு மாதில், ஒரு காதலன் அவள் கையினை உதிரம் பெருக அறிகால், ஒரு காதலன் அவள் கையினை உதிரம் பெருக அறிகால், அருளாலது வளரும்படி அயர் தன்னடியாளா மறுமாலை கொண் மார்பா என்னை மறவேல் என்னை மறவேல், அருளாலது வளரும்படி அயர் தன்னடியாளா மறுமாலை கொண் மார்பா என்னை மறவேல் என் மறவேல் என்று அந்த பாடல் வருகிறது. பெருவேண்டுகோள் என்ற ஒரு பதியத்திலே இந்த பாம்பன் சாமிகள் பாடியிருக்கிறார். அதிலே பல வரலாறுகள், முருகப்பெருமான் அடியார்களை காத்தெடுத்த பல வரலாறுகளை 10 வரலாறுகளை சொல்லியிருக்கின்றார். அதிலே இது ஒன்றாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு இப்படி ஒரு நடுவிலே பங்கு இருக்கக்கூடிய ஒரு வகையிலே ஒரு சொற்பொழி அமைந்ததற்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. நீங்க கலந்துக்கிறதும் சரி, எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதும் அதுவே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்க தொடர்ந்து அப்படி நம்மளோட இணைஞ்சே பயணிக்கணும்னு ஒரு வேண்டுகோள் மறுபடியும் உங்களுக்கு வச்சுக்கிறேன் நான். அண்ட் அதை தொடர்ந்து அண்ணா சக்திகுமார் அண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆத்ம கவனத்தில் பங்கு பெற்று பக்தி அமுதத்தை பருகி வரும் எல்லா புண்ணியா தங்களுடைய புலவர் அம்மாவினுடைய அருளமுதத்தை முருகாற்றுப்படையை படித்து மகிழ வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். இனிமேல் செய்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சக்திகுமார் அண்ணா. நன்றி அண்ணா. சுவாமிநாதன் அண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம். வெற்றிவேல் வீரவேல். அவங்களுக்கு அவங்க புலவர், அவங்களுக்கு ஒன்றும் நான் சொல்றதுக்கு அவங்க நம்மளை விட எல்லாமே ஐக்கியப்படி குவாலிஃபைடா இருக்கவங்க. ஆனா என்னோட புரிதல் தான் சொல்றேன். அதுலயும் பிழை இருக்கலாம், அது அவங்க தான் திருத்தணும். அந்த மலை கிலவோனேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? கிலவோனேன்ற வார்த்தை வந்து நம்ம அப்படியே பிரயோகம் பண்றதுதான் பெரும்பாலும் இப்ப இருக்கிற நம்மளோட தமிழ் கையாடல் புரிதல் நமக்கு வந்த நம்ம சமூக வழக்கம்னு கூட சொல்லலாம் இப்போ. ஆனா ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு வேர்டு உண்டு, லேண்ட்லார்டுன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். அதோட தமிழ் பிரயோகம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நிலக்கிழார்ன்றது இன்னைக்கும் கிராமங்கள்ல புழக்கத்துல இருக்கிற வார்த்தை. அது இன்னும் வழக்கொழிஞ்சு போல. அந்த கிழார்ன்றது வந்து மீன்ஸ் ஓனர்ன்ற ஒரு இது கொடுக்குறது, புரிதல் கொடுக்குது. அப்போ லேண்ட் ஓனருக்கு தான் நம்ம வந்து நிலக்கிழார்னு சொல்றோம். இன்னும் புழக்கத்துல இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு வேணா அந்த வார்த்தை புதுசா இருக்கலாம். அப்போ நக்கீரர் சொல்ல வர்ற அந்த கிழவனேன்றது வந்து டைரக்ட் மீனிங்கா அப்படி பார்த்தாலும் அதுலயும் 2 இது மறைச்சு வச்சிருக்காருன்றது தான் என்னோட புரிதல். அதுல ஒண்ணுன்னா, நம்ம வள்ளிக்கு கல்யாணம் பண்றதுக்கு போறப்போ அங்க கிழவனா வந்த இதையும் குறிப்பால உணர்த்துற ஒரு இது. மலை கிழவோனேன்னு சொல்றப்போ மலைக்கு உண்டான அதிபதின்ற கணக்குல நிலக்கிழார் மாதிரி அவர் மலைக்கு உணர்ன்ற மாதிரி அந்த பிரயோகத்திலையும் 2 ஒரு சொல்லுல அவரு தான் தமிழ்ல அவரோட இதுக்கு மிஞ்சினக்குல. நக்கீரரோட தமிழ் முன்னாடி நம்ம நிக்க முடியாது. அவர் ஒரு வார்த்தையில இத்தனை 2 உணர்த்திருக்காரு. வள்ளியை திருமணம் பண்ண நிகழ்வை குறிக்கிறது கிழவனா வந்தவனா ஆகட்டும், அல்லது மலைக்கு அதிபதின்ற கணக்குல லேண்ட்லார்டு நிலக்கிழார் கணக்குல மலைக்கிழாருன்ற மாதிரி ஒரு பிரயோகத்தை உபயோகப்படுத்தி இருக்காருன்றதான் என்னோட புரிதல். நான் எங்கேயும் படிக்கல இதுல. அது சொல்ல நமக்கே அதை உணர்த்துற இதுவா இருக்கு. உங்களை இது பிழை கண்டுபிடிக்கிறது இல்லை என்னோட
இது என்னோட இதை சொல்றேன். அவர் இப்படி சொல்லியிருக்கலாமோன்ற என்னோட அனுமானம் அல்லது யூகத்தை சொல்றேன். அதாவது கிழவன்றதுங்க மலை கிழவோனே அப்படின்னா குறிஞ்சி நில தலைவனே, நீங்க சொல்ற மாதிரி லேண்ட்லார்டு தான் தலைவன் என்ற பொருள் தான் போறோம். இன்றைக்கு தான் நம்ம கிழவன்னு வந்து வயது முதிர்ந்தவர்களை சொல்றோம். அன்றைக்கு கிழவோனே அப்படின்னா தலைவனே அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அருமையா படிக்கலனாலும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். என்ன சொல்றீங்க? தலைவன் அர்த்தம் தான் தலைவன். கிழவன்ங்கிறது தலைவன்ங்கிறது எனக்கு உரையில நிறைய இருக்குது. நம்மளுடைய அறிஞர் பொருள் எல்லாம் நம்ம குறைஞ்சிட்டோம். இப்ப பேசுற தமிழ் எல்லாம் குறைச்சிட்டோம். கிழவன்கிறது தலைவர் தான். அதான் இது ஏற்கனவே இதே ஒரு வார்த்தை இதுல ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த தானே தலைவனேன்றது இப்ப இருக்கிற வந்து லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு யார் யாருக்கோ போஸ்டர் அடிச்சிருக்கோம். அந்த வார்த்தையை முதல்ல 2000 வருஷம் முன்னாடி பிரயோகம் பண்ணது நக்கீரர் தான். அது தானேன்னா தானே உணர்ந்து தேவர்கள் தலைவனை ஏத்துக்கிட்ட இதுதான் தானே தலைவன். அதை வந்து கண்ட ஆளுகளுக்கும் நம்ம வந்து போடுறோம். அதை உண்மையான கிரெடிட் போக வேண்டிய ஆளை விட்டுட்டு அதை இப்போ அர்த்தமே வேற மாதிரி ஆயிடுச்சு. அது ஏதோ அரசியல்வாதிக்கு யூஸ் பண்ற வார்த்தை மாதிரி ஒரு உபயோகம் ஆயிடுச்சு. அது தமிழ்ச்சொல் மாற்றம் பெற்றுருச்சுங்க. அன்றையில இருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கழித்து பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனேன்னு முடிக்கிறார். பழமுதிர்ச்சோலையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவனே அப்படின்னு தான் அது முடிக்கிறது. அது இன்றைக்கு நிறைய பொருள் மாறிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி. மிக்க நன்றிங்க. கரெக்டா அந்த வார்த்தையை எடுத்து இவ்வளவு விளக்கம் சொன்னதற்கு மிக்க நன்றி. என்னோட இதுதான். நான் இன்னும் எங்கேயும் படிக்கல. நம்ம இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தமிழ் அப்படி நம்ம பேசினாதான் புழக்கத்துல வரும் எல்லாருக்கும். நன்றி. வெற்றிவேல் அண்ணா சாமிண்ணா ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா மணியண்ணா வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம். அம்மா ரொம்ப பிரமாதமான ஒரு சொற்பொழிவு கொடுத்தாங்க. அதை பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம எதிராக எதுவும் சொல்றதுக்கான ஞானம் இல்லை. என்ன ஒரே இதுன்னா திருப்புகழை பேசக்கூடிய அளவுக்கு திருமுருகாற்றுப்படையும் பேசப்படணுங்கிறது எல்லா தமிழர்களுடைய ஒரு ஆசை. அது மேல 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 இன்னும் நிறைய திருமுருகாற்றுப்படை பத்தி பேசணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை. முருகாச்சரணம். ரொம்ப மணினாவும் ரெகுலரா நம்மளோட எப்பயும் இணைஞ்சு கலந்துக்கணும்னு ஒரு வேண்டுகோள். அண்ட் வேற யாரும் உங்க கருத்துக்கள் பாத்தீங்கன்னா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு. அண்ட் லீ கார்த்தி பிரதர் வணக்கம். கார்த்தி பிரதர் தானே? வாங்க வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயசுதாவோட இளைய சகோதரன் விஜய் கார்த்தி. அனைவரும் அக்கா பத்தி பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தமிழ்நாடு காவல்துறையில இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனோட விஷயங்கள் ஆக்சுவலி நான் வெளியில ஒரு ஒர்க்கா வந்திருக்கேன். நான் இருந்தாலும் அக்கா பேசுறத அடுத்த நிமிஷம் என்னால மியூட் பண்ணி போக முடியல. எனக்கு கூட எல்லாமே கொலிக் இருக்காங்க. இருந்தாலுமே என்னோட அக்காவோட அந்த பேச்சு கேட்கறவங்கிறது கண்டினியூ அப்படியே கேட்டுக்கிட்டே கண்டினியூ ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அனைவரோட ஆசீர்வாதங்களும் மேலும் மேலும் எங்க அக்கா வந்து உயர்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அக்காவோட பேச்சு நான் சொல்ல வேண்டாம். அது நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கிறது தான். அது ஸ்கூல்ல இருந்தும் சரி. ஏன்னா அவங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் கண்டினியூ நான் படிச்சுட்டு இருக்கிறது. அதனால அவங்களோட பேச்சு திறன் எல்லாமே உங்களுக்கு எப்ப இருந்தோ கிடைச்ச ஆசீர்வாதம் எங்களுக்கு ஒரு 2-3 வருட காலம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காது. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இல்ல அது கார்த்திகேயன் என்னுடைய தம்பி பேர் அமைஞ்சதுமே முருகனுடைய அனுகிரகம் தாங்கய்யா. ஓகே 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 ஓகே. அவர் குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தான் அங்கதான் வேலை பார்த்தாரு. இப்பதான் கொஞ்சம் மாறி வந்திருக்காரு. அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகங்கய்யா. மிக்க நன்றி. நன்றி நன்றி பிரதர். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சர்வேஷ் நித்தேஷ் ப்ரொஃபைல்ல அம்மா வாழ்த்துன்னு விரும்புறாங்க நம்புறேன் நான். சர்வேஷ் நித்தேஷ்ன்ற ஒரு ப்ரொஃபைல்ல. அப்படியா? அம்மா வணக்கம்மா. அவங்க வேண்டாங்களா? ஓகே. அப்போ அதான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசிட்டோம். எல்லாருமே வாழ்த்துரை பண்ணி. வணக்கம். வணக்கம் வீரா. வணக்கம். அதான் உங்க பேரை தான் புலவரே வணக்கம். நீங்க மன்னியுங்கள். ஆமா ரொம்ப ஆசையான அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணுவோம் தெரியுமா? அதுதான் நானு. சாரி ஜெயசுதா, என்னோட பையனுக்கு வர வாரம் PSLE. ஓ சரி சரி. அதனால எனக்கு அந்த இது இருக்கு, பதற்றம் இருக்கு. எப்படி ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி ஓடிட்டு இருக்கேன். 3 வாரமா நான் வந்து வீரா கிட்ட மன்னிப்பு கேட்பேன் பாருங்களேன். ரொம்ப காமெடியா இருக்கும்.
அந்த as I am suffering from fever மாதிரி வீராக்கு ஒவ்வொரு வாரமும் கரெக்டா நம்ம டைம் 1:50க்கு மெசேஜ் போட்டுருவேன். as I am suffering from fever please grant me this week leave அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு விஷயம். திருமுருகாற்றுப்படையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம். 10 பாடல்கள்ல அந்த 10 பாடல்களை நக்கீரர் கொடுத்த ஒரு பெரிய கொடை. அதுலயும் வந்து அந்த 6 பகுதி வந்து 6 வீடுகள் பத்தி இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட இந்த டாக்கை வந்து நான் ஆன்லைன் போய் கேட்பேன். எனக்கு என்னன்னா நீங்க முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது ஜாயின் பண்ணி ஒரு சாரி கேட்டுடணும். அதே சமயம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த இங்க கொண்டு வந்திருக்கீங்களா, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்காக தான் நான் வெளியில இருக்கீங்க. ஒரு முருகன் பாடல் வாய்ப்பு இருக்கா? முருகன் பாடு என்ன பாடலாம்? பாடிடலாம் இருங்க, நன்றி உரையா வச்சுக்கலாம். அதுக்காக இந்த வரேன் இருங்க. அப்படியே பேச வைங்க. அம்மா வணக்கம்மா. சர்வேஸ் ப்ரொஃபைல் யாரும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அம்மா வணக்கம்மா. ஓகே, கற்பகத்திட்டே சபைப்படுத்தணும். கற்பகம் உங்களோடது. முட்டை தரு பத்தி திருநகையத்தி கிரை சட்டி சரவண முட்டி கொருவித்து குருபர எனவும் முட்டை தரு பத்தி திருநகையத்தி கிரை சட்டி சரவண முட்டி கொருவித்து குருபர எனவும் முக்கட்பரமர்க்கச்சோதியின் முற்பத்தது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரர் மடிப்பேன. முக்கட்பரமர்க்கச்சோதியின் முற்பத்தது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரர் மடிப்பேன. 10 தலை தத்த கனைதோடு ஒற்றை கிரிமத்தை பட்ட பண்டிகைகளில் இரவாக 10 தலை தத்த கனைதோடு ஒற்றை கிரிமத்தை பொழுதோய் பட்ட பகல் பட்ட திரையில் இரவாக பட்டர்கிற தத்தை கதலிய பச்சை புயல் தகுபல் பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. பட்டர்கிற தத்தை கதலிய பச்சை புச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருள் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்டி நடிக்க கழுதாட. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்டி கடிக்க கழுவோடு கழுதாட. திக்கு பழியட்ட பைரவி தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகிடகது என ஓத. திக்கு பழியட்ட தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகட என ஓத. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு 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 குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு 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 குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை. வெட்டி பழியிட்டு குளகிரி குட்டுப்பட ஒத்து பொறவள பெருமாளே. வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒட்டு பொறவள பெருமாளே. பெருமாளே பெருமாளே. உண்மையா சகோதரி, நான் இன்னைக்கு பாடணும்னு நினைச்சேன். இந்த முருகன் எப்படியோ வந்து இங்க சேர்த்துட்டான் பாருங்க. நீ எப்படியாவது இந்த வரிகளை சொல்லுன்னு சொல்லிட்டு நிஜமா எனக்கு கண்ணு கலங்குது. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு அமுதம் கொடுத்தவங்களுக்கு என்னால ஏதோ திருப்பி ஒரு கைமாறி இதா செய்ய முடிஞ்சதுன்னு நிச்சயமா நிச்சயமா சகோதரி சந்தோஷம். திருமுருகாற்றுப்படையெல்லாம் நீங்க பேசி நான் கேட்கணும். அதெல்லாம் பெரிய பெரிய பேர் எங்களுக்கெல்லாம். இதெல்லாம் தான் எங்களுக்கு வேணும். இதெல்லாம் தான் நாங்க கொண்டு போவோம் எங்க கூடவே. இல்ல இல்ல சகோதரி, ஒரு 3 நாள் உடல் நல பிரச்சனை இருக்கிறதுனால என்னால பேச முடியுமா என்னமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நீங்க பாடுறதுனால நிச்சயமாக அனைவருடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அந்த பாடலும் அந்த முருகனே வந்து எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்க தம்பி பேசும்போது வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருந்தது. என்ன ஒரு பாசம் இதுதானே. அதாவது
எனக்கு வந்து அந்த அண்ணன் தம்பிலாம் இல்ல. ஒரு தம்பி வந்து அக்காவை வந்து நான் இப்படி கேட்கிறேன், எங்க அக்கா பேசினா எனக்கு பிடிக்கும்ன்றதுலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. நீங்க வந்து வாழ்க்கையில நிறைய உங்க அம்மா இங்க இருக்கான் வீரா வந்து அந்த ஒன் மேன் ஆர்மியா கொண்டு போறாரு பாருங்க வீரா. அத சொல்லிட்டு இருக்கேன் நானு. மிக்க நன்றி. எல்லாருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2 வாரங்க, அக்டோபர் 1ல இருந்து இந்த சிங்கப்பூர் என்ன வேலைன்னு நான் திருப்பி வந்துடுவேன். என் பையனுக்கு பிஎஸ்எல் இருக்கிறதுனால எல்லாரும் அந்த குழந்தைக்காகவும் வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா வீரா, உங்க மேல எனக்கு கோவம் வந்துட்டு என் பிறந்த நாளைக்கு வாழ்த்தவே இல்ல. தனியா வரேன் உங்ககிட்ட நான் கச்சேரிக்கு. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப நன்றி. இது வந்து செல்ல சண்டை வீராவோட. ரொம்ப சந்தோஷம். அருமை அருமை. இந்த மாதிரி நக்கீரர்லாம் எங்க ஆத்ம கமலத்துக்கு வர்றதுலாம் எங்களோட பெரும் பேரங்க. அதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு நேத்தி கூட சொல்லிட்டு இருந்தேன். நேத்தி ஒரு பாரதியார் ஈவென்ட் போகும்போது யாரோ ஒருத்தர் நக்கீரா அப்படின்னு நான் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. திருவிளையாடல் படம் பார்க்கும்போது தான் தோணும் எப்படிலாம் நடந்திருக்குல்ல. அந்த நான் தான் எங்க அம்மாட்ட கூட சொல்லுவேன், திருவிளையாடல் படம்லாம் வரலன்னா நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. எத்தனை பேர் போய் புக்கை படிச்சிருப்போம்ல. இப்ப வேணா கூகுள் இருக்கு, இப்ப யூடியூபை திறந்தா எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லாத காலங்கள்ல அந்த திருவிளையாடல் படம் தானே பக்தி ரசத்தை நமக்கு கொண்டு வந்தது இல்லையா. சோ அதை நீங்க எல்லாம் இன்னும் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். சக்தி ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேச்சு கேட்டு. சீக்கிரம் எங்களுக்கு ஒரு உங்க வழியா ஒரு அமுதம் வரட்டும். அப்படியே ஆகட்டும். லட்சுமி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சகோ. சொல்லுங்க சொல்லுங்க. சாரி லட்சுமி, பேசுங்க பேசுங்க. இல்ல சகோதரி, அவங்க வெயிட் பண்றாங்க. அதான் சொன்னேன். லட்சுமி அம்மா வணக்கம். லட்சுமி லிங்கம் ப்ரொஃபைல் இருக்கீங்க. ஓகே, கற்பகத்தோட அந்த பாடல் ஒரு நிறைவுரையா நம்ம வச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் நம்ம எல்லோரும் குடும்பம் மீண்டும் இணையணும் வேண்டுகோள் வச்சுட்டு பெரிய வணக்கம். ஓம் நம சிவாயா. திருச்சிற்றம்பலம். முருகனுக்கு